இன்னைக்கு நாம என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஓ. அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த நிறுவனம் 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. என்டிபிசி நிறுவனத்தின் துணை நிறுவனம் தான் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி நிறுவனம். என்டிபிசி நிறுவனத்தை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிறுவனம். இவங்க கவர்மெண்ட் கம்பெனி. இந்த நிறுவனத்தின் சப்சிடி தான் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட். ரெனியூபிள் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணத்தான் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜியை துவங்கியிருக்காங்க. சூரிய மற்றும் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி பண்ணுவதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க மெயின் ஃபோக்கஸே 2032ஆம் ஆண்டில் 60 ஜிகாவாட் கெப்பாசிட்டியை அடையணும் என்பது தான். தற்போது இவங்க ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி 3071 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் மூலமும் 100 மெகாவாட் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் மூலமாகவும் இருக்குது. 6 மாநிலங்களில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இவங்க பிஸ்னஸை. லாஸ்ட் குவார்ட்டரில், அதாவது ஜூன் 30, 2024 படி 7 மாநிலங்களில் 31 ரெனியூவல் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக 11,771 மெகாவாட் கெப்பாசிட்டிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கா சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஏப்ரல் 2022 தான் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டது என்பதால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. 2022-23 நிதியாண்டில் இருந்து தான் இவங்க பேலன்ஸ் ஷீட் இருக்குது. அசட்ஸ் இம்ப்ரூவ் ஆகி வருவதை நம்மால் பார்க்க முடியுது. ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட்டும் பெரிய ஜம்ப் ஆகியிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. நிதியாண்டு 2023-24 கம்பேர் பண்ணால் ரெவென்யூ 1094%, ப்ராஃபிட் 170% உயர்ந்திருக்கு. கடன்களும் லாஸ்ட் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகியிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. இவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லப்படும் ROE 7.39% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 1.91 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 2.14% இருக்குது. இப்போது இந்த ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த ஐபிஓவோட இஷ்யூ சைஸ் 10,000 கோடி. கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். இவங்க ப்ரொமோட்டர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஐபிஓ மூலம் திரட்டப்படும் நிதியை லோன் ரீபேமெண்ட்ஸுக்கு தான் பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ நவம்பர் 19ஆம் தேதி ஓப்பன் ஆகி நவம்பர் 22ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இதோட அலாட்மெண்ட் டேட் நவம்பர் 25. எக்ஸ்சேஞ்சஸில் நவம்பர் 27ஆம் தேதி லிஸ்ட் ஆக போகுது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 102 ரூபாயிலிருந்து 108 ரூபாயாக இருக்கும். ஒரு லாட்டுக்கு 138 ஷேர். அதனால் ஒரு லாட் அப்ளை பண்ண 14,904 ரூபாய் தேவைப்படும். இந்த ஐபிஓக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குது. நவம்பர் 13 படி அவங்க ரெக்கார்டில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண எலிஜிபிள் ஆவாங்க. நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுறீங்கன்னா ஷேர் ஹோல்டர் கோட்டாவுக்கும் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ரீட்டெயில் அண்ட் ஷேர் ஹோல்டர் கோட்டான்னு ரெண்டுலையுமே அப்ளை பண்ணுங்கள். இதனால் அலாட்மெண்ட் சான்சஸ் அதிகரிக்கும். ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண நீங்கள் அவங்க சொல்லியிருக்க ரெக்கார்ட் டேட்டில் என்டிபிசியோட ஒரு ஷேர் வைத்திருந்தாலே போதுமானது. இவங்க பியர் கம்பெனி அதானி அண்ட் ரெனியூ எனர்ஜி குளோபல்னு இவங்க RHPயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க பியர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணால் டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அதானி கிரீன் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜியை விட அதிகமாக இருக்குது. அதே சமயம் ஆப்ரேஷனல் ரெவென்யூ அதானி கிரீனை விட இவங்க அதிகமாக இருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு ஸ்ட்ரென்த்னா அவங்க பேரண்ட் கம்பெனி தான். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த நிறுவனத்தை வழிநடத்த போகுது. அவங்களோட பேரண்ட் கம்பெனி தான் இவங்களோட ஸ்ட்ரென்த்து. கம்பெனியோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ்னு எதையுமே நம்ம இப்போ உறுதியாக கூற முடியாது. காரணம், இந்த நிறுவனம் துவங்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் ஆகுது. ஸோ இவங்க க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஸ்ட்ரென்த் வீக்னஸ்ன்னு சொல்லி எதையுமே நம்ம இப்போது உறுதியாக கூற முடியாது. காலம் செல்ல செல்லத்தான் இந்த நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அதை நம்ம அறிஞ்சிக்க முடியும். இப்போது நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் என்பதையே பார்ப்போம். இந்த ஐபிஓவுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த ஐபிஓக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குதுன்னு சொல்லப்பட்டதுனால இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டா பற்றி பல பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பல பேர் என்டிபிசி ஷேர்ஸையும் வாங்கி வச்சுருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட புது ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த என்டிபிசி நிறுவனத்தில் இணைஞ்சிருந்தாங்க. இதற்கு முக்கிய காரணம் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குதுன்னு சொல்லப்பட்டதுனால தான். ஆனால் இப்போது அந்த வரவேற்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. தற்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கும் இந்த ப்ரைஸ் பேண்ட்னால தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. அதனால தான் அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஃப்ளாட்டாகவே இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங்கையும் நீங்கள் பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. எனவே இந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.